பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சோன்னா குட்டி குட்டியாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் தாங்க நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்தளவு கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய்ங்க, கொஞ்சம் பூண்டு, ஒரு 2 பூண்டுங்க, அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி கொஞ்சங்க, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. எல்லாம் வணங்கிடுவாங்க. இது ஈஸியாக இருக்குங்க. பாரு, நம்ம வீட்டில் காலையில் சாப்பாடு செஞ்சேங்க, அது குழம்பு இல்லை, ரசம் இல்லை, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி போட்டு டக்குன்னு ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு குழந்தைங்களுக்கு செஞ்சுட்டு நீங்களும் சாப்பிடுங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து வந்துட்டு தாங்க இருக்குது. என்ன நம்ம செய்கிறோமோ அதுதான் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு அதில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்திக்கலாங்க. இந்தளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துட்டுங்க. சால்ட்டு இந்தளவு சேர்த்துட்டு நான் தேவையான 2 முட்டை தாங்க எடுத்திருக்கேன். 2 முட்டையை தாங்க எடுத்திருக்கேன். அந்த முட்டையை உடச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் பெப்பரு நுணுக்கி வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் அந்த எக்குக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் பெப்பரை மட்டும் போட்டுக்கலாங்க. இந்த எக்கு கொஞ்சம் நம்ம பொடியாக ரொம்ப பொடி இல்லாமல் ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாங்க. ஆகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணுங்க, சாப்பாடு சேர்த்திக்கணுங்க. நம்ம பாருங்கள், நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்குது. அந்த சாப்பாடு தாங்க இப்போ நான் சேர்த்துட்டு போகிறேன். சேர்த்திட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் சாப்பாடு தேவையானது போட்டுட்டு நம்ம இந்த சாப்பாட்டுக்கு தகுந்தாப்புல இந்த சாப்பாட்டுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த நம்ம வீட்டில் இதுதாங்க இருந்துச்சு. இந்த ஹேப்பி ஃப்ரைட் ரைஸ் பவுடர் தாங்க இருந்துச்சு. இது தாங்க ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை சேர்த்திங்க. லைட்டாக தான் போட போகிறேங்க, ரொம்பலாம் போட போகிறதில்ல. இந்த போட்டு ஒரு பரட்டு கொஞ்சம் நெய் இருந்தால் நெய் ஊற்றலாங்க. பாருங்கள், கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டுக்கிறேன். நான் அரைச்சி வச்ச பெப்பர் தூளும் போட்டு வச்சுக்கிறேங்க. இதுதாங்க போட்டு நல்லா கலரி விட்டுட்டு இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் போட்ட பொடியெல்லாம் நல்லா வாங்கிருச்சுங்க. இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம பாருங்கள், உங்களுக்கு எந்தளவுக்கு நெய் தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிங்க. இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. அப்புறம் நம்ம கொத்தமல்லி தலை கொஞ்சம் தூவிக்கலாங்க. ஒரு கலரி இறக்கிக்கலாங்க. சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரெடிங்க. இது நல்லா சூப்பராக இருக்குங்க. செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.